ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவனின் வார்த்தையால் உலகம் உருவாக ஆரம்பித்தது. தேவன் ஒளி உண்டாகுக என்றார், உடனே ஒளி உண்டானது. மரங்களையும் செடிகளையும் தேவன் படைத்தார். பூமியில் பல வகையான மிருகங்களையும் தேவன் படைத்தார். பிறகு தேவன் மனிதனை உருவாக்க முடிவு செய்தார். மண்ணிலிருந்து தேவன் ஒரு மனிதனை உருவாக்கினார். தேவன் அவனுக்குள் உயிர் மூச்சை ஊதினார். அந்த மனிதனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார். தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வாழ வைத்தார். ஆதாம் அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆதாம் அந்த மிருகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஆதாமுக்கு ஒரு துணை தேவையாக இருந்தது. தேவன் ஆதாமை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தினார். தேவன் ஒரு பெண்ணை ஆதாமின் விலாயெலும்பிலிருந்து உருவாக்கினார். தேவன் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைத்தார். ஆதாம் மற்றும் ஏவாள் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஒன்று இருந்தது. இந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். ஒரு மரத்தில் பாம்பு தோன்றுகிறது. ஒரு நாள் அந்த பாம்பு ஏவாளிடம் வந்தது. இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் தேவனைப் போல இருப்பீர்கள் என்றது பாம்பு. ஏவாள் அந்த பழத்தை பார்த்து யோசிக்கிறாள். அவள் அந்த பழத்தை தன் கைகளால் பறித்து எடுத்தாள். பின்னர் தேவன் கட்டளையை மறந்து அதை சாப்பிட்டாள். ஏவாள் அந்த பழத்தை ஆதாமுக்கும் சாப்பிட சொல்லிக் கொடுத்தாள். ஆதாமும் ஏவாள் கூறியதால் அந்த பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிடவுடன் அவர்கள் இருவரும் தவறு செய்ததை உணர்ந்தார்கள். தேவன் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தார். அவர்கள் இருவரும் பயந்து புதரினுள் மறைந்தார்கள். ஆதாம் தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல், நீ கொடுத்த பெண் எனக்கு இந்த கனியை கொடுத்தாள் என்று ஏவாளை குற்றம் சாட்டினான். ஏவாளும் பாம்பு என்னை ஏமாற்றியது என்றாள். பாவத்தின் காரணமாக தேவன் மூவருக்கும் தண்டனை அளித்தார். பாம்பிற்கு வயிற்றில் ஊர்ந்து போக வேண்டும், மனிதர்களுடன் பகைமை இருக்கும். ஏவாளுக்கு பிரசவ வேதனை அதிகரிக்கும், கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆதாமுக்கு நிலம் சபிக்கப்பட்டது, உழைத்து உண்ண வேண்டிய வாழ்க்கை ஏற்பட்டது. தேவன் தோல் உடையை உருவாக்கி அவர்களுக்கு அணிவிக்கிறார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்.